நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த ஆட்சி வரைபாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. இப்ப அதை பார்த்தா இப்போ நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒழுங்குமுறைகள் இருக்குமோன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 35 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 35 ஆணவ கொலைகளுக்கு மேல நடந்திருக்குது. 175 பாலியல் வன்கொடுமைகளுக்கு மேல நடந்திருக்குது. இப்ப இந்த வரைவு படி ஒருவேளை நாம் தமிழர் ஆட்சிப்படி வரைவு ஆட்சி நடத்தி இருந்தா இந்த 35 நாட்கள் எப்படி இருந்திருக்கும்? தாவைக்கு ஆட்சி அமைச்சு சொன்ன மாதிரி 35 கிட்டத்தட்ட 2 மாசமே ஆக போகுது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் தான். அவங்க கட்சி ஆரம்பிக்கிறப்பே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி எதிர்த்துச்சு. என்ன காரணம்னா அவங்களுடைய எந்த ஒரு நிலைப்பாடுமே திமுக பிஜேபி எல்லா கட்சியிலோடைய கலப்படம் போட்டு இவங்க ஒன்று புதுசா கிரியேட் பண்ண மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு புது திட்டம் இல்லை. இப்பவே இன்னும் கூட ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க விஜய் கட்டாயம் தூய ஆட்சி கொடுப்பாரு, மாற்று ஆட்சி கொடுப்பாரு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா என்ன நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அது எப்படி பாக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு எந்த ஒரு திட்டத்தை நல்லதா கொடுத்தாலும் அது நாம் தமிழர் கட்சியோட செயற்பாட்டு வரைவை அடிப்படையா வச்சுதான் கொடுக்க முடியும். அதே தான் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்கு. நிதி இல்லைன்னு இப்ப சொல்றாங்க. அது நாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இனி புதுசா எந்த ஒரு திட்டம் கொடுத்தாலுமே நாம் தமிழர் கட்சியோடைய செயற்பாட்டு வரைவை அடிப்படையா வச்சுதான் அவங்களால கொடுக்க முடியும். ஆனா அவங்க 30-35 நாள்ல அவங்களுடைய எப்படி ஆட்சி நடக்குதுன்னா இன்னும் அவங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்துல டாஸ்மார்க்ல செலவழிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கிருந்து வெளியே வரவே இல்லை. ஏகப்பட்ட நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கற்பழிப்புகள், அது பெண் பிள்ளைகளை வன்கொடுமை செஞ்சு கொன்னு வீசக்கூடிய ஒரு கொடும்பாவிகள் இருக்கிறாங்க. எப்படி ஊழல், லஞ்சம், ஜாதி, மதம் எல்லா பக்கமே பரவலா இருக்கு. ஆனா எல்லாருமே அதை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா பக்கமே இருக்கு. அதே போல எல்லா பகுதியுமே ஒரு கற்பழிப்பு அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது ஏற்க முடியாது. இது 5 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா திமுகவோட 2.0 திமுகவோட 3.0 தாவே காட்சி கொடுத்துட்டு இருக்கு. இது மக்கள் தேர்ந்தெடுத்ததுனால நாங்க எதுவும் பேச முடியாது. கட்டாய உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா வீரியம் கொண்டு எழுவோம் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். நன்றி. இல்ல நாம் தமிழர் கட்சிங்கிறத நீங்க என்னதான் பேசினாலோ என்னதான் ஒரு முன் கருத்து எடுத்து வச்சாலோ இப்போ மக்கள் நம்ம பொதுவா ஒரு இந்த வலைதொழில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் கோட்டு போட்டு வந்திருக்காரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி கருத்து தான் முன்வைக்கிறாங்களே தவிர இந்த மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. இது அடிப்படையில இதுவே இந்த மாதிரியே ஒரு பொழுதுபோக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னவாகும்? இதுக்கு என்ன மாற்றுக்கிறது நீங்க தெரிவிக்கலாம்? இப்ப ஆடு மேய்க்கிறவங்க கையில குச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த குச்சி அடிக்கிறக்காக இல்லை, அதை சரியான முறையில ஆடுகள்லாம் கரெக்டா மேய்க்கணும் அப்படிங்கறக்காக தான். யாரு வேணா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கான், யாரு வேணா கட்சியில இருக்கிறான், எந்த கட்சி வேணா வெற்றி பெறலாம். ஆனா ஆடு மேய்ப்பிட்ட இருக்கிற குச்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ பண்றேன்னா முழு எதிர்ப்பு அப்படின்றது நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ச்சியா இது பண்ணிட்டு இருக்கோம். போன ஆட்சியிலேயே திமுக ஆட்சி மாதிரி வரலாற்றுல எந்த ஆட்சியுமே இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த ஆட்சி இல்லை. அதை விட இன்னொரு கெட்ட விஷயம்னா இந்த தாவேக்கா வேற புதுசா குழப்புது. நீ என்ன கெட்டது பண்ணாலும் மக்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்காத ஒரு பிள்ளைகள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டம் இப்ப தினம் நடக்கக்கூடிய அன்றாட வாழ்வியல நடக்காத ஒண்ணு மின்வெட்டெல்லாம் போன ஆட்சியில் நடக்கல, திரும்ப இந்த ஆட்சியில் நடக்குது. ஆனா போல ஆட்சியில பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வரி கட்டுறோம், நாங்க மின் கட்டணம் கட்டுறோம், குடிநீர் இது பண்றோம், எல்லாமே மக்கள் சரியான நடந்துட்டு இருக்கோம். மக்கள் மாறணும், மக்கள் மாறி இருக்கிறாங்க. திரை கவர்ச்சினால பொய்யான வாக்குறுதியினால இந்த ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இது நிலைக்காது. என்னைக்குமே எளிமையானது என்னைக்குமே புரியாதுதான். அது நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம். நாங்க தொடர்ச்சியா களத்துலதான் இருக்கோம். நாங்க எந்த தவறுமே பண்ணலையே, மக்களுக்காக நிக்கிறோம். மக்கள் எங்களே அங்கீகரிக்கல, திரும்பவும் நாங்க மக்களுக்காக வீரியம் கொண்டு நிக்க போறோம். இதுதான் எங்களுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி. புதுசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, தொடர்ச்சியா பயணிப்போம். இல்ல இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க சில போராட்டங்கள் இதெல்லாம் காலத்துக்கு இப்ப தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னுங்கிறத காலத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டா கூட மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னன்னா என்ன பண்ணாலும் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பீங்களா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது ஐயா விஜய் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க,
கவர்ச்சியால எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, மத்தவங்களுக்கு ஓட்டு, உங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும் நல்லவங்களா, எனக்கு ஓட்டு போட்டா கவர்ச்சியா ஓட்டு போடுறீங்களான்னு கேள்வி வைக்கிறாரு. இந்த 2 கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பையன் அப்பாவை கோச்சிக்கிறது எப்படியோ அது மாதிரிதான். ஆனா நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி வாக்கு வாங்கல, அது ஒத்துக்கணும். ஆனா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு பொதுமக்கள் நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் இல்லை. ஐயையோ தோத்துட்டீங்களே, ஐயையோ நாங்க வாக்கு செலுத்தலையே அப்படிங்கறத இப்ப நிலைப்பாடா இருக்குது. இந்த தோல்வியெல்லாம் எங்களுக்கு பெருசா பாதிக்காது, அது மக்களுக்கு தான் பாதிக்குமே தவிர எங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன்னா விழுந்து கிடந்த புலிக்கொடிய தூக்கி உயர்த்தி பிரிச்சிருக்கோம், அது லைட்டா சாஞ்சிருக்குது, அவ்வளவுதானே ஒழிய நாங்க எந்த விதத்திலையும் இன்னும் வீரியமா தான் இருக்க போறோம். அவரு உண்மையாலுமே திரை கவர்ச்சினாலதான். ஏன்னா எந்த அடிப்படையில ஏதோ வாயில வந்துரும் அப்படிங்கறதுல முதலமைச்சர் பேசுற, இது சாதாரண ஒரு பொதுமக்கள் பேசினாவே ஏன் இப்படி எல்லாம் பேசுற, கொஞ்சமாவது இதா பேசு அப்படின்னு புத்திமதி சொல்ல. ஆனா முதலமைச்சர் அப்படி பேசுறாரு, அதையும் அதை அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது கட்டாயம். இந்த ஆட்சி கொஞ்சம் சிரமமான ஆட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பான கட்டமைப்புன்னு போராடிட்டு இருக்குது, வீரியமா இருக்குது. கட்டாயம் உள்ளாட்சி தேர்தல் மாற்றம் உண்டாகும். இல்ல, இதே நிலை தொடர்ந்தால் என்னவா இருக்கும்? ரெண்டாவது, இந்த ஆட்சியில இப்படி மாற்று கருத்து அப்படின்னு ஒரு மாற்று திருத்தங்கள் பண்ணனா இந்த ஆட்சி நல்லா இருக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள சொல்றேன், ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி இப்படி உள்ளாட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில மாற்று கருத்துக்கள் இருந்தா நல்லா இருக்கும். இதே நிலை தொடரக்கூடாது அப்படின்னா என்னென்ன மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கும், என்னென்ன துறைகள்ல? தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுட்டு இருக்காங்க தாவேக்காரங்க, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு மண்ணள்ளி போட்டு அவங்கள நாசம் பண்ணிக்கிறதா இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தல்ல என்ன எங்களுடைய இதுனா நாங்க செய்யக்கூடியது வெளியே வரமாட்டேங்குது, அது ஒண்ணுதான். இப்ப அதற்கான முன்னெடுப்பும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஊடகம் இந்தியாவுடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊடகம் சொன்ன மாதிரி வேண்டா வெறுப்பாத்தான் நாம் தமிழர் கட்சி பாக்குது. இது நாங்களே ஒவ்வொரு யார்கிட்டலாம் செல்போன் இருக்கோ அவங்க எல்லாருமே ஊடகமா மாறிட்டு இருக்கிறோம். கட்டாயம் நாங்க செய்யறது எல்லாமே மக்களுக்கு வெளியே வரும். உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பா இருக்கும் எல்லாமே. நன்றிங்க, நன்றி.